நித்தமும் அவங்களுடைய உடல் உழைப்புனால அவங்களுடைய குடும்பத்தையும் அவங்களோட அடுத்த தலைமுறைக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு பதில் சொல்ற விதமா தான் இந்த ஏவி இருந்தது. அதுவும் உழைப்பாளி இல்லாத நாடு தான் இங்க இல்லை, உழைப்பாளி உயராத ஆளே இங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இந்த ஏவி. அண்ட் மேம் சொல்லுங்க. இப்போ நம்மலாம் நாளைக்கு லீவ் போட்டுக்கிறோம், நாளைக்கு லீவ் போட்டுக்கிறோம் அப்படின்னு நினச்சா போட்டுடலாம். ஆனால் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு சில பேர் அவங்க லீவ் போட்டாங்கன்னா எத்தனை குடும்பங்கள் பாதிப்பாகும். அண்ட் எனக்கு ரொம்ப மனசை டச் பண்ண விஷயம், எந்த தொழிலுமே எதுக்கும் குறைவு கிடையாது. அண்ட் அந்த ப்ரைடோடு அவங்க பேசும்போது மதிக்கணும்னு தோணுது, மரியாதை கொடுக்கணும்னு தோணுது. ஸோ பிக் பிக் சல்யூட். சத்யபிரியாமா சொல்லுங்க. தொழிலாளர்கள் இல்லாமல் நம்ம வாழவே முடியாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அது வளையிறது விவசாயத்தில், பூமியில். பட் அதுக்காக எத்தனை பேர் கஷ்டப்படுவாங்க. அவங்க வேலை செய்யலைன்னா நம்மளுக்கு சாப்பாடே கிடைக்காது. ஹேட்ஸ் ஆஃப் டு தேம். ஆரியன், இந்த உழைப்பாளிகள் நம்ம உயர்த்தி பேசக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம். அதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு உழைப்பாளி நம்மளோட தாய், அம்மா. வீட்டில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு லீவே கிடையாது. அப்பா கூட ஆஃபீஸில் லீவ் விடுவாங்க, அம்மாவுக்கு லீவே கிடையாது. ஸோ எல்லா அம்மாங்களுக்கும் இந்த டைமில் நன்றி சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த உழைப்பாளர் தினத்துக்கு. கடினமான உழைப்பாளி நீங்கள் பார்த்து வியந்ததில் செட்டில் லைட்மேன் அண்ணாக்கள். சொல்லுங்கள். பிகாஸ் அங்கே ஏஜ் நிறைய வயசானவங்களும் இருப்பாங்க. அவங்க ஸ்டெப்ஸ்லாம் ஏறி இறங்குவாங்க. எங்களுக்கெல்லாம் ஆர்டிஸ்ட்களெல்லாம் அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரம் சீன்ஸ் க்ளோஸ்அப்ஸ் போகிறாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் இருக்கும் ஏசி ரூமில் போய் உட்காரலான்னு. ஆனால் அந்த அண்ணாக்கள் தான் காலையில் 9 o'clockலேருந்து நைட் 9 முடிச்சிட்டுக்கு அப்புறமும் அந்த லைட்ஸ் எல்லாம் எங்கேயோ போய் கொண்டு போய் இறக்கணும். ஏர்லி மார்னிங் அது மறுபடியும் வண்டியில் ஏற்றணும். ஸோ நடுவில் பிரேக் அப்போ ஒரு 10 நிமிஷம் படுத்து அப்படியே தூங்குவாங்கல்ல, அது பார்க்குறச்சு 10 நிமிஷம் அப்படியே ஸ்னோர் பண்ணி கொரட்டை விட்டு தூங்குவாங்க. அவ்வளோ ரிலாக்ஸ்டாக தூங்குவாங்க. அந்த மாதிரி தூக்கம் நமக்குலாம் என்னைக்குமே கிடைக்காது. அந்த அளவுக்கு ரிலாக்ஸ்டாக தூங்குவாங்க. படுத்த உடனே அந்த நிம்மதியான தூக்கம் அவங்களுடைய உழைப்புனால தான் அது. அழகு, நீங்க சொல்லுங்க. அதில் ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. நான் மிஸ் பண்ணது நம்ம சினிமா தொழிலாளர்களை தான். ஏன்னா இப்போ இந்த ஷோ இன்றைக்கி நடக்குது. இன்றைக்கி காலையில் நம்ம 6 மணிக்கு வரோம். அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் நம்ம விடிய வேலை பார்க்குறோம். ஆனால் நமக்கு முன்னாடி ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த செட்டு போடுறதுக்கு ஆள் வந்திருக்கும், இந்த உட்காந்துருக்க சோஃபா போடுற ஆள் வந்திருப்பாங்க, லைட் மேன்ஸ் வந்திருப்பாங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு ப்ரொடக்ஷனில் ஆள் வந்திருக்கும். நமக்கு இன்றைக்கி இந்த போட்டிருக்க காஸ்டியூமு, மேக்கப் மேனாக இருக்கட்டும், அந்த யூனியன், நம்ம யூனியன் சொல்லப்படுற அந்த யூனியனுக்கு அத்தனை கிராஃப்ட் உழைப்பாளிகள் எல்லாருக்குமே தலை வணங்குறேன். ஸோ அவங்க எல்லாரையுமே கௌரவிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நிஜமாகவே கண்டிப்பாக இங்கே நம்ம செட்டில் இருக்கிற லைட், அப்புறம் ப்ரொடக்ஷன், அப்புறம் செட், இவங்கெல்லாம் வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். எஸ் ப்ளீஸ். கரெக்டாக அழகு சொல்லிட்டாரு. நாங்கள் பண்ணணும்னு நினச்சோம். வாங்க ப்ளீஸ் வாங்க. எல்லாருக்குமே இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னா எங்களுடைய ஆடியோ டீம், இவங்க எல்லாருமே மணினா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்குமே நீங்க பொன்னாடை போற்றி மரியாதை செலுத்தலாம். பாரு பட ஷூட்டிங் பாரு, பல பேர் வசந்துறாங்க. 100 கைகள் ஒன்று சேர வேணும் ஒரு சினிமா உருவாக. காஃபி டீ சன் ப்ரொடக்ஷன் பாய் நீங்க ரொம்ப முக்கியம் தான். ஜாலி தள்ள பவர் லைட் போட வேணும் முளைக்கும் வர்க்கம் தான். மேலும் கீழும் என பேதம் பார்க்க இங்கு ஏற்ற தாழ்வு இல்லை. ஓட மாக்கங்களை கோயிலாச்சு இந்த நாங்க வரப்போ அழகழகா சாங் போடுற டிஜே அண்ணாவுக்கு டிஜே ஷா. ஓகே, பாட வைக்கும் இந்த சினிமா ஸோ ஆல் த கேமராமேன் அண்ணா, லவ் யூ ஸோ மச். உங்களுக்காக அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். லக்ஷ்மி குடும்பத்திலிருந்து யார் பாட போறது? செல்வம். பாட்டுவாதியார் செல்வம். லெட்ஸ் வெல்கம்.
மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம் உயிர் துளி வானில் சங்கமம் உடல் பொருள் அவையெல்லாம் கரையில் சங்கமம் சங்கமம் ஆளால கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கமுங்க என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க என் காலுக்கு சலங்கையிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம் என் கால் நடமாடுமையா உம்ம கட்டளைய வெல்லும் வரைக்கும் என் காலுக்கு சலங்கையிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம் என் கால் நடமாடுமையா உம்ம கட்டளைய வெல்லும் வரைக்கும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதம் இது நிக்காது ஒரு போதும் ஆளால கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கமுங்க என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம் உயிர் துளி வானில் சங்கமம் உடல் பொருள் அவையெல்லாம் கரையில் சங்கமம் சங்கமம் மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம் உயிர் துளி வானில் சங்கமம் உடல் பொருள் அவையெல்லாம் கரையில் சங்கமம் சங்கமம் மீன் நடுதா கரைக்கு ஒரு தகவலும் வருவதில்லை எனக்குள்ள நான் நடுதா தொடைக்கவே எனக்கு ஒரு நாதி இல்லை என் கண்ணீரில் ஒவ்வொரு சொட்டும் வைரம் வைரமாகுமே சபதம் சபதம் என்றே சலங்கை சலங்கை பாடுமே மனமே மனமே சபதம் வெல்லும் மட்டும் சாயாதீரு விழியே விழியே இமையை தீயும் போதும் கலங்காதீரு நதி நதி அத்தனையும் கடலில் சங்கமம் நட்சத்திரம் அத்தனையும் பகலில் சங்கமம் கலைகளின் வெகுமதி உன்னிடத்தில் சங்கமம் சங்கமம் மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம் உயிர் துளி வானில் சங்கமம் உடல் பொருள் அவையெல்லாம் கரையில் சங்கமம் சங்கமம் ஆளால கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கமுங்க என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க மழைக்காகதான் மேகம் அடக்கலைக்காகதான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நானும் மகனேவா நீ சொந்த காலிலே நில்லும் தலை சுற்றும் பூமியை வெல்லும் இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா மகனேவா ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான் புலிகள் அடுவது ஏது அட பறவையும் அட அறியாது போர்க்களம் நீ புகுந்தோடு முள் தைப்பது காலறியாது மகனே மகனே காட்டுக்கு ஓய்வென்பதேது அடையேது கலைக்கு ஒரு தோல்வி கிடையாது
கிடையாது கிடையாது. ஆளால கண்டா மடலுக்கு தகப்பா வணக்கமுங்க, என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க. என் காலுக்கு சலங்கையிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம். என் கால் நடமாடும் ஐயா நம்ம கட்டளைய வெல்லும் வரைக்கும். நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும், நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும், சபையாடிய பாதமையாது நிற்காது ஒருபோதும். மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம், உயிர்த்துளி உயிர்த்துளி வானில் சங்கமம், உடல் பொருள் அவையெல்லாம் தலையில் சங்கமம் சங்கமம். ஓ மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம், உயிர்த்துளி உயிர்த்துளி வானில் சங்கமம், உடல் பொருள் அவையெல்லாம் கதையில் சங்கமம் சங்கமம். அழுதுட்டோம், எல்லாருமே அழுதுட்டோம். கூஸ் பம்ப்ஸ். கலைக்கு ஒரு தோல்வி கிடையாது. கலைஞர்களுக்கு நீங்கள் கொடுத்த இந்த சமர்ப்பணம் ஸோ ப்ரவுட். நீங்கள் அதுவும் இந்த உழைப்பாளர் தினத்துக்கு நீங்கள் இந்த பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தது இதை விட அப்ராப்ரியேட்டாக வேறு எதுவுமே இருந்திருக்க முடியாது. It's a huge honor hearing from you, Kanika ma'am. Thank you so much. And I would like to call Babu also onto stage, please. மேம், ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. மாஸ்டர் தன்னையே மறந்து கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் தான் இது. இந்த சமயத்தில் அதுவும் உழைப்பாளர்களுக்கு சமர்ப்பணமாக இந்த எபிசோட் ஃபுல்லாக இருக்குது. அவருக்கு ஒரு மரியாதை செலுத்தணும்னு நினைக்கிறோம். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை மாதிரியே கலை மேலே ஆர்வமும் உயிருமா இப்போ வரைக்கும் உழைச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் இந்த மரியாதை சமர்ப்பணம். நானே எதிர்த்து நின்றாலும் என் கனவது வீழாது, இதயம் துளையுண்டாலும் என் மனமது ஓயாது. கலை ஒரு கலைஞன் இன்னொரு கலைஞனுக்கு பண்ணுறது தான். கண்டிப்பாக நான் செல்வத்தை வந்து சீரியலில் மட்டும் ஃப்ரெண்டு இல்லை, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டாகவே நினைக்கிறேன். அதனால் இதில் அவருக்கும் பங்கு உண்டு. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ மேம். தேங்க்யூ. சத்யபிரியாமா, சொல்லுங்கள், எப்படி இருந்தது? எனக்கு டான்ஸ்ன்னா உயிர். பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, பட் வாத்தியார் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். எல்லாரையும் எங்கேயோ கொண்டு போயிட்டீங்க சார். நீங்கள் படத்தில் பார்த்த எஃபெக்ட் இங்கே உண்மையாகவே நாங்கள் எல்லாரும் ஃபீல் பண்ணியிருக்கோம். நீங்கள் எழுந்திரிச்சு வந்து ஆடினீங்க மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு எங்களுக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. செல்வம், நீங்கள் உங்கள் தாத்தா பேர் நிற்க வைப்பீங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ராஜா. தேங்க்யூ. தங்க கட்டீஸ் எவ்வளோ வாங்கியிருக்காங்க லக்ஷ்மி குடும்பம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பாட ரெடியால ஆனந்தராகம் குடும்பத்துலேருந்து அழகும் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ப்ளீஸ் வாங்க. நம்மளுடைய அழகு கிட்ட கேட்போம். அழகு எப்படி பாடினாங்க? அழகு, இது வந்து மேடம் சொன்ன மாதிரி அது பாட்டு இல்லை, அது ஒரு வாழ்க்கை, ஒவ்வொரு கலைஞனோட வாழ்க்கை. நம்ம பின்னாடி எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், வருத்தங்கள் இருக்கும். ஆனால் இந்த இடத்துக்கு வந்துட்டோன்னா மட்டும் என்னமோ தெரியாது, நம்மளை பார்த்து கை தட்டுறவங்க சிரிக்கிறவங்கன்னொன்று கலைஞனாக பிறக்கிறதே ஒரு பெரிய பாக்கியங்க.
அது வந்து வரோம். நிச்சயமா இதுல இருந்து ஒண்ணுதான் தெரியுது, கலைக்கு என்றும் தோல்வி கிடையாது. கலைஞர்கள் எப்பவுமே உங்களுடைய கைத்தட்டல வாழ்ந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரகுராம் மாஸ்டர் தான் இதுக்கு வந்து மாஸ்டராக இருந்தார். அப்போ நான் கார்டுலாம் எடுக்கல. கலா மாஸ்டர் கிட்ட சொல்லியிருந்தாங்க, சார் மாஸ்டர் எனக்கு ஒரு நல்ல பையன் வேணும் என் ஸ்டைல் ஆடுறதுக்கு அப்படின்னு சொன்னப்போ என்னை அமிச்சாங்க. இவனா இவ்வளோ குட்டி பையனாக இருக்கான் வாட்டவானா அப்படின்னு கேட்டார் எனக்கு ரகு மாஸ்டர். காலைல 5 மணிக்கு அவர் வீட்டுக்கு போவேன். அப்போ கோரியோகிராஃபி பண்ணுவார். 1 hour கோரியோகிராஃபி முடிச்சதுக்கப்புறம் ரெஹ்மான் சார் வருவார். அவருக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த சாங் ஃபுல்லாக. கார்டு எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபராக த கிரேட் லெஜண்ட் ரகுராம் மாஸ்டருக்கு நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். 2 ஜட்ஜஸ் உங்களோட தங்க கட்டிஸ் நீங்க கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆனந்தராகம் குடும்பத்துக்கு எவ்வளவு தங்க கட்டிஸ் வந்திருக்கு அப்படிங்கறத பார்த்துடலாம். ஸோ இப்போ லக்ஷ்மி குடும்பம் உங்களுக்கான தங்கடிகளை பார்த்துடலாம். இந்த பாட ரெடியால 20 தங்க கட்டிஸ் எடுத்து இந்த ரவுண்டையே வின் பண்ணிருக்காங்க லக்ஷ்மி குடும்பம். இந்த ஷோட நிறைவுக்கு வந்துட்டோம். I welcome Lakshmi Kudumbam, Anandaragam Kudumbam to join us along with our lovely judges. இன்னைக்கு ஷோக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா, உழைப்பாளர்கள் தினம் அப்படிங்கிறதுனால கேம்ஸ் கண்டக்ட் பண்ணி லாஸ்ட்ல இவ்வளோ தங்க கட்டிஸ் வாங்கினாங்க, நீங்க தான் வின்னர் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. சன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் எப்பவுமே வின்னர்ஸ் தான், எல்லாருமே உழைப்பாளர்கள் தான். சிங்கப்பூர் ஹார்ட்வேர்ஸ் ட்ரிச்சி சென்னை வழங்கும் அந்த சூப்பரான ப்ளூடூத் ஸ்பீக்கர் யாருக்கு போகுது மேம்? 2 பேருக்கு போகும். 2 பேருக்கு. வாவ். யார் யார்? செல்வம், செல்வம், ஈஸ்வரி. ஓ சோ ஆர்டர் ரெடியால பாடின செல்வத்துக்கும் ஆர்டர் ரெடியால ஆடின ஈஸ்வரிக்கும் அழகான அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் போக போகுது. வாழ்த்துக்கள். அண்ட் அடுத்த வாரம் ஒரு சூப்பரான 2 டீமோட கண்டிப்பா மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். Until then, boy from all of us, இது கோகிலா உமன்ஸ் இன்னர்வேர் வழங்கும் நாங்க ரெடி நீங்க ரெடியா சீசன் 2 உடன் வழங்குவோர் ஆச்சி பாதாம் மிக்ஸ் ட்ரிபிள் நைன் பிராண்ட் லுங்கிஸ் மற்றும் சத்யா தமிழகம் எங்கோ.